மிளகு சீரகம் போட்டிருக்கோங்க ரசம் செய்முறைக்கு. தக்காளி பூண்டு இஞ்சி ஒரு பல், அரைச்சி வச்ச புளி, கருவேப்பிலை, புதினா மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். கடுகு போட்டுக்குவோம். ரசம் இப்படி கொதிக்கும்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இறக்கணும். அப்படியே இறக்கி வச்சிடக்கூடாது. அந்த என்ன சொல்கிறது, அந்த புளிப்பு தன்மையெல்லாம் கசப்பாக இருக்கும் அப்படியே இறக்குனாக்கா. இப்படி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இறக்குனோம்னா அந்த புளிப்பு தன்மை அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இது மாதிரி இருக்கும். அப்படியே நல்லா கரெக்டாக வரும். எப்போவுமே ரசத்துக்கு லாஸ்ட்டில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இறக்கணும். அவ்வளோதான், ரசம் ரெடிங்க. ரசம் அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். கோல்டு இருக்கிறதுனால ரசம் வச்சுட்டேன். இப்போது இப்படி சலசலன்னு கொஞ்ச நேரம் கொதிச்சதும் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஆனால் கண்டிப்பாக லாஸ்ட் டைமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.